நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. உன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நகரத்தாரிடமாவது நீ நல்ல பெயர் எடுத்து விட்டால் அதுதான் உன்னுடைய வாழ்நாள் சாதனைன்னு எங்க அப்பச்சி கிட்ட சொன்னார். இந்த உலகத்திற்கே வட்டி தொழில் சொல்லி கொடுத்த நகரத்தார் சமூகம் இன்னைக்கு முத்தூட் பைனான்ஸையும் கொசமட்டம் பைனான்ஸையும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்திற்கே வங்கி தொழிலுக்கு முன்னோடியாக இருந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கையும் இந்தியன் பேங்கையும் பேங்க் ஆஃப் மெஜராயும் ஆரம்பித்த நகரத்தார்கள் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஃபாரின் பேங்க்ல போய் வேலை செய்யறதுக்கு அடிமை தொழில் செய்வதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற சமூகமாக எப்பொழுது நமது சமூகம் மாறி போனது. வேலைக்கு போனா என்ன சார், ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போற ஒரு பையன் ஒரு 20% ஹைக் ஆகி ஊருக்கு கடைசியில் ஒரு வீடு, சிவப்பு கலரில் ஒரு பொண்டாட்டி, அதே கலரில் ஒரு காரு, அதுக்கு 30 வருஷம் இஎம்ஐ இல்லை 40 வருஷம் இஎம்ஐ, அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அவன் சேலரி கிரெடிட் ஆனோம்னா டங் 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 டங்குன்னு 4 சவுண்டு கேட்கும். அந்த 5வது பீப் சவுண்டில் பாக்கி கிரெடிட் வந்து 1500 ரூபா தான் மிச்சம் இருக்குன்னு காட்டும். வாங்கின சம்பளம் 61,500, 60,000 ரூபா இஎம்ஐயில் பிடிச்சிட்டான். 74,800 கோடி ரூபாய் நெட்வொர்த் உள்ள கம்பெனியை இந்தியாவில் ஒரு நகரத்தார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? 74,800 கோடி ரூபாய் நெட்வொர்த் முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மதிப்பிற்குரிய நமது திரு வெள்ளையன் சுப்பையா ஐயா அவர்கள் நடத்துகிற அந்த கம்பெனியினுடைய நெட்வொர்த் 74,800 கோடி. என்னைக்காச்சும் வேலைக்கு போற ஒருத்தரால் 74,800 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்னாவது சொல்ல முடியுமா? ஆச்சி செட்டியார் எல்லாருக்கும் சொல்றேன். அடிப்படையில் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்ல ஒன்று சொல்லி தருவான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எப்படி? நல்லா சத்தமா சொல்லுங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை நீ பார். அதனால என்னன்னா அடுத்த ஆளை பத்தி பேசுற மனசு நமக்கு வராது. வள்ளல் அழகப்ப செட்டியார் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி மறைஞ்சிடறாங்க. அப்போ உமையாள் ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட மகளுக்கு கல்யாணத்துக்காக ஒரு கழுத்தீர் பண்ணி வச்சிருக்காங்க. பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிக்கணுங்கிறப்ப அப்பச்சிக்காக அந்த கழுத்தீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உமையாள் ஆட்சி. அன்றைக்கு உமையாள் ஆட்சி கொடுத்த கழுத்தீர் தான் இன்றைக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இளையராஜா மியூசிக் போட்டுட்டே இருக்காரு. 3 படத்துக்கு போட்டார் 15 பாட்டு. 15 பாட்டு போட்டோன்னே 4வது படத்துக்கு கமிட் ஆகிட்டார். ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துருக்காரு. கங்கை அமரன் போகிறாரு. இது கங்கை அமரன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். இளையராஜா கண் கலங்கி உட்காந்துருக்கார். ஏண்ணே என்னண்ணே? இல்லைப்பா, என்கிட்ட இருந்தது 15 டியூனு, 15 டியூனையும் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்த படம் கமிட் ஆகியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி மியூசிக் போட போகிறேன்னு தெரியல. யார்? இளையராஜா. முதலெல்லாம் பொம்பளைங்க பாருங்களேன், லேடிஸ்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. முதலெல்லாம் ஃபங்க்ஷன்ஸுக்கு வரதா இருந்தால் ரெட்டை ஜடையா ஒத்த ஜடையா மல்லிகைப்பூவா ரோஜா பூவா எல்லாம் பிளான் நடக்கும்ல. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் போட்டிருக்க ஜடையா அவுத்து விட்டு வர்றது தான். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியைப் போலே நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என் அன்பிற்குரிய நிலத்து சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய 39வது பொதுக்குழு கூட்டத்தில் சந்திப்பதில் பேருவகையும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு நாளை பிறக்கவிருக்கிறது. குரோதி என்கிற ஆண்டு முடிந்து விசுவாவசு என்கிற ஆண்டு மலர இருக்கிறது. தமிழ்
நாம் எல்லோரும் மழலைகளாய் தாய்மடியில் கிடந்த பொழுது நம்மை தாளாட்டியது தமிழ். தாய் வழியே கதையாக செவி புகுந்து நிலவை காட்டி நமக்கு சோறூட்டியது. எங்கள் பண்டைய தமிழினம் பிறந்த குழந்தை நடந்து பழக கையில் வேலை கொடுத்தது. பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி புதைத்தது. எங்கள் நகரத்தார் சமூகத்திற்கு தமிழ் வேறில்லை, தாய் வேறில்லை. தாயையே நாங்கள் எல்லோரும் தமிழாக வணங்குகிறோம், தமிழையே எங்கள் தாயாக வணங்குகிறோம் என்பதனால் தமிழ் புத்தாண்டை மிகச் சிறப்பாக நாம் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டும் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இளமை இதோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்திட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போகிறது நமது கலாச்சாரம் அன்று. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னார் வள்ளுவர். பிறப்பால் எல்லா உயிரும் ஒன்றுதான்ப்பா, ஆனால் செய்கிற செயலால் தான் ஒரு மனிதனுடைய பெருமையும் சிறுமையும் அடங்கி இருக்கிறதுனா. மகிபாலன்பட்டியில் பிறந்த கணியன் பூங்குன்றனார் மிக அழகாக சொன்னார், என் அன்பிற்குரியவர்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேனார். நற்றினிலையும் புறநானூர்லையும். இன்னைக்கெல்லாம் அதை சொன்னால் அப்படியே பேக் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிடக்கூடாது. 10 அடி 20 அடி 30 அடி, ஐயோ நற்றினை, ஐயோ புறநானூறு, ஏதோ நமக்கு அந்நியமான பொருள் போல. இல்லை, என் அன்பிற்குரியவர்களே, தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் கூறப்பட்ட ஒரே மொழி இந்த உலகத்தில் தமிழ் மொழி தான். நமது இனத்தின் பண்பாட்டை, நமது நகரத்தார் இனத்தின் கலாச்சாரத்தை, நமது நெறிமுறைகளை, நமது அடித்தளத்தை, நமது பண்பாட்டை தெரிந்து கொள்ளாமல் எந்த இனமும் எந்த சமூகமும் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. வேர்களின் பிடிமானம் இல்லாமல் எந்த மரமும் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியாதோ அதே போன்று நகரத்தார் இனத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது நகரத்தார் இனத்தினுடைய பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எத்தனையோ இனங்கள் இருக்கலாம், எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை ஜாதிகள் இருந்தாலும், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இருந்தாலும், பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த நகரத்தார் சமூகத்தில் வந்து பிறந்திருக்க முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி என்ன சார் பெருமை? அப்படி என்ன பெருமை? மேடை ஏறி நகரத்தார் கூட்டத்தில் நகரத்தாரை பற்றி பெருமையாக பேசிட்டா பெருமையா? நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே மிக புத்திசாலிகளாக குறிப்பிடப்படுபவர்கள் யூத இனத்தினர், ஜூஸ். யூதர்கள் தான் அந்த இலுமினாட்டிஸ், ஒரு 13 குடும்பம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம் இல்லையா? அவர்கள் யூத இனத்தினர். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் மனம் போன போக்கிலே பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் யூதர்கள். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும், எங்கள் வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய ஐயாவிற்கும் அப்பத்தாவிற்கும் குலதெய்வத்திற்கும் படைப்பு வீட்டிற்கும் பயந்து வாழக்கூடிய ஒரே சமூகம், நாணயமான சமூகம் நகரத்தார் சமூகம் மட்டும்தான். மறந்துவிடக்கூடாது. நமது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அழகுமணி திருவயிற்றில் அங்குலமாய் ஆசையுடன் நம்மை வளர்த்து பழகுமுறை, பழக்கங்கள், பண்பாடு, பாசநெறி, பைந்தமிழின் சுவை பயிற்றுவித்த நமது அப்பத்தாவும் ஐயாவும் அப்பச்சியும் சொல்லிக் கொடுத்தது தமிழ் வளர்க்கவும், நமது பண்பாட்டை வளர்க்கவும், நமது நெறிமுறைகளை வளர்க்கவும். எங்கள் அப்பச்சி இப்போ இல்லை, எங்கள் அப்பச்சி இருந்தப்ப ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு வாழ்நாள் சாதனையாக நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன் தம்பி, அதை செய்வியான்னு கேட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், வாழ்நாள் சாதனைனா பெரிய கார் வாங்க சொல்லுவாங்க, நிறைய சொத்து சேர்க்க சொல்லுவாங்க, பெருசாக தொழில் நடத்த சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லுங்கப்பா, என்னப்பா வாழ்நாள் சாதனைன்னு என்ன நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. உன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நகரத்தாரிடமாவது நீ நல்ல பெயர் எடுத்து விட்டால் அதுதான் உன்னுடைய வாழ்நாள் சாதனைன்னு எங்கள் அப்பச்சி கிட்ட சொன்னார். இன்னைக்கு நகரத்தார் இனத்திலிருந்து, திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்திலிருந்து
என்னை கூப்பிட்டு சிறப்பு அழைப்பாளராக பேசிக் கொண்டிருக்கிற இந்த சபையிலே ஏதோ ஒரு இடத்தில் அரூபமாக என்னுடைய தந்தையும் நின்று என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவ்வளோ நேர்மையான சமூகம் சார். எங்கள் அப்பச்சி மலரணைன்னு ஒன்று சொல்லுவாங்க. மனம் எங்கே போனதுங்கிறதுக்காக ரிலேட் பண்ணி பேசுகிறேன். மலரணை என்கிற ஒரு கட்டுப்பாடு நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. அதாவது யாராவது ஒரு வீட்டில் அவங்க செட்டியார் இறந்துடுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் இருக்கிற நகைகளையோ பொருட்களையோ பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லை, லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னா அதை ஒரு வேட்டி துணியில் முடிஞ்சு அவங்களுக்கு தெரிந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரிடத்தில் ஒரு நகரத்தாரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு, அப்பச்சி இதை மலரணையாக உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், என்னைக்கு என் பிள்ளைங்க என் வாரிசுக வந்து கேட்குதோ அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்பச்சின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்சி அந்த அப்பத்தா மறைந்து விடுவாள். அந்த ஆட்சி மறைந்த பிறகு ஒரு 25 வருடங்கள் கழித்து அவர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருப்பார். அப்பச்சி இந்த மாதிரி நம்ம சுப்பையான்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் மலரணையா, நீ எப்போ இருந்தாலும் போய் வாங்கிக்கலான்னு. அவர்களிடத்திலோ அவர்களது வாரிசுகளிடத்திலோ சென்று இவர்கள் கேட்கிற பொழுது எந்த வேட்டி துணியில் அந்த நகையையும் பணத்தையும் வச்சு கண்டசரத்தையும் முடிஞ்சு கொடுத்தாங்களோ அதே வேட்டி துணியில் அப்படியே அந்த பொருள் திரும்ப வந்து உரியவர்களிடம் ஒப்படைத்த சமூகம் இந்த உலகத்திலேயே நகரத்தார் சமூகம் மட்டும்தான். இதுக்கு பேர் மலரணைன்னு பேர். இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் இளைய தலைமுறைக்கு தெரியும் தெரியல, மூத்தவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாணயமும் நேர்மையும் கொண்ட சமூகம். ஆனால் இன்னைக்கு அந்த மனம் எங்கே போனது? நமது நகரத்தார் இனத்தினுடைய மனம் எங்கே போனது? இந்த உலகத்திற்கே வட்டி தொழில் சொல்லி கொடுத்த நகரத்தார் சமூகம் இன்னைக்கு முத்தூட் ஃபைனான்ஸையும் கொசமட்டம் ஃபைனான்ஸையும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்திற்கே வங்கி தொழிலுக்கு முன்னோடியாக இருந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கையும் இந்தியன் பேங்கையும் பேங்க் ஆஃப் மெஜராயும் ஆரம்பித்த நகரத்தார்கள் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஃபாரின் பேங்கில் போய் வேலை செய்கிறதுக்கு அடிமை தொழில் செய்வதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற சமூகமாக எப்பொழுது நமது சமூகம் மாறி போனது? நன்றாக சிந்திக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். மனம் எங்கே போனது நகரத்தார் சமூகத்திற்கென்று? சொந்தமாக வங்கி தொடங்கிய சமூகம் வேலைக்கு போனால் என்ன சார், ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போகிற ஒரு பையன் ஒரு 20% ஹைக் ஆகி ஊருக்கு கடைசியில் ஒரு வீடு, சிவப்பு கலரில் ஒரு பொண்டாட்டி, அதே கலரில் ஒரு காரு, அதுக்கு 30 வருஷம் இஎம்ஐ இல்லை 40 வருஷம் இஎம்ஐ, அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அவன் சேலரி கிரெடிட் ஆனோம்னா டங் 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 டங்குன்னு 4 சவுண்டு கேட்கும். அந்த 5வது பீப் சவுண்டில் பாக்கி கிரெடிட் வந்து 1500 ரூபா தான் மிச்சம் இருக்குன்னு காட்டும். வாங்கின சம்பளம் 61,500, 60,000 ரூபா இஎம்ஐயில் பிடிச்சிட்டான். 74,800 கோடி ரூபாய் நெட்வொர்த் உள்ள கம்பெனியை இந்தியாவில் ஒரு நகரத்தார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? 74,800 கோடி ரூபாய் நெட்வொர்த் முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மதிப்பிற்குரிய நமது திரு வெள்ளையன் சுப்பையா ஐயா அவர்கள் நடத்துகிற அந்த கம்பெனியினுடைய நெட்வொர்த் 74,800 கோடி. என்னைக்காச்சும் வேலைக்கு போகிற ஒருத்தரால் 74,800 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்னாவது சொல்ல முடியுமா? தொழில் நடத்தி 1000 பேருக்கு அறிமுகமான நபராக இருப்பதை விட 50 குடும்பங்களில் அடுப்பெரிய காரணமாக இருந்த நகரத்தார் சமூகம் ஒரு பொழுதும் அடிமை தொழிலுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த சபையிலே நான் பதிவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இதனுடைய இந்த மனம் வந்து வேலைக்கு போகிறதுக்கான காரணமாக எங்கே போச்சுன்னா அடிப்படையில் திருமணத்தில் போச்சு. திருமணம் செய்கிற பெண் வீட்டார் கேட்கிற முதல் டிமாண்டு, பையன் வந்து வேலைக்கு போகிற பையனாக இருக்கணும், எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற பையன் வேண்டாம், என் பையனுக்காக நான் கல்யாணம், இந்த மேட்ரிமோனிலாம் எழுதி வைக்கிறோம்ல, இந்த ஐயாக்க ஆட்சியை சில பேர் பேசி விட்றாங்கல்ல, அதில் ஒருத்தட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்க போனேங்க. அதில் ஒரு ஆட்சி எழுதியிருக்கு, எனக்கு படித்த மாப்பிள்ளை ஓணும், மாப்பிள்ளைக்கு பெங்களூரில் ஒரு வீடு ஓணும்.
மாப்பிள்ளைக்கு சென்னையில் ஒரு வீடு ஓணும். பெண் எல்ஐசியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ நான் கேட்குறேன், மாப்பிள்ளைக்கு சென்னையில் ஒரு வீடும் பெங்களூரில் ஒரு வீடும் இருந்தால் கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன மாப்பிள்ளைக்கு 2 இடத்துல வீடு வேணுங்கிறாங்களே, அது வேண்டும்னு கூட எழுத தெரியல, ஓணும். மாப்பிள்ளை வேலைக்கு போகிற மாப்பிள்ளையாக ஓணும், தேவகோட்டை மாப்பிள்ளையாக இருக்க. சார், எங்க மனசு மாறி போச்சு? எப்ப மாறுச்சு? யாரு மாத்தினா? ஒரு சம்பவம் சொல்றேங்க, ராயபுரமா அரிமளமான்னு தெரியல, 1935ஆம் வருடம், ரைட்டுங்களா? சரி, 1935ஆம் வருஷம்னா அப்படியே பின்னாடி திரும்பி என்னவோ பழங்கதையை சொல்ல இல்லை. 1935ஆம் வருஷத்தில் நடந்த கதையை கேளுங்க. 1 கிராம் தங்கம் வந்து அன்னைக்கு 2 ரூபா 30 பைசா. இன்னைக்கு 70,000 ஒரு பவுன் தொட்டுருச்சு இல்லையா? 8,700 கிராமு. அன்னைக்கு 2 ரூபா 30 பைசா. அந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லி ஒரு 10 நகரத்தார் கூடி முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஆரம்ப தொடக்கப்பள்ளி ஒன்று கட்டணும், ரைட்டுங்களா? தொடக்கப்பள்ளி கட்டுறதுக்காக ஊரில் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி கட்டலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அங்கே பழனியப்ப செட்டியார்னு ஒரு ஐயா இருக்காங்க. அந்த ஐயா வந்து எதுக்கும் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம ஆளுகளுக்கு செட்டியார்னு பேர். என்னென்னா செட்டு ப்ளஸ் ஆர். செட்டுன்னா அந்த கட்டுச்செட்டாக இருப்போங்கிறோம்ல, கட்டுச்செட்டாக சிக்கனமாக இருக்கும். இப்போ அண்ணன் கூட சொன்னாங்க, அண்ணே ஜெயங்கொண்ட அண்ணன் சொன்னாங்க, எனக்கு அப்பச்சி மாதிரி அவங்க சொன்னாங்க, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும்பா, திருவான்மியூர் நகரத்தார சங்கத்தில் பணம் எதுவும் சேர்த்து வைக்கிறது இல்லைன்னாங்க. நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், அண்ணே ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப மகிழ்ச்சி, அருமையான விஷயம் பண்ணியிருக்கேன்னு. என்னைக்கு ஒரு சங்கத்தில் பணம் சேர்ந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுனே பிரச்சனை. தயவு செஞ்சு எந்த காலத்துலேயும் திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தில் பணமே சேர்க்காதீங்கண்ணே, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கட்டும்னே. சங்கம் ஸ்மூத்தாக போகும், தலைவர் ஹாப்பியாக இருப்பார், வரும்போதே ஒரு மைண்ட் செட்டோடு வருவார், நம்ம போய் தான் ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி நம்ம போய் தான் செய்யணுன்ட்டு. அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கான. அதே மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டாங்க அண்ணன். அப்போ நான் நினச்சேன், இளைஞருங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு 2 ஏஜ் இருக்குங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஏஜ், இன்னொன்று வந்து குரோனலாஜிக்கல் ஏஜுங்க. பயாலஜிக்கல் ஏஜுங்கிறது உடம்புக்குள்ளே நடக்கிற மாற்றங்களால் ஏற்படக்கூடியதுங்க. குரோனலாஜிக்கல் ஏஜுங்கிறது எண்ணிக்கையால் ஏற்படக்கூடியது. அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களோட குரோனலாஜிக்கல் ஏஜ் வேணால் 80க்கு மேற்பட்டதாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ்னா 30ஐ தாண்டவில்லை. இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய எவருக்குமே 30ஐ தாண்டவில்லை. ஆனாலும் இளைஞர்கள் வர வேண்டும். ஏன் வரணும்? எனர்ஜி, சக்தி, நமது சமூகத்தின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவர் யார்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர் தானே. நேற்றுக்கு நான் இளைஞராக இருந்த பொழுது நகரத்தாரின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தோற்றத்தை என்னுடைய தந்தை, எங்கள் அப்பச்சி எனக்கு ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா, நான் ஒரு நகரத்தாருங்கிறத மதித்து, ஒரு நகரத்தாருங்கிற சமூகத்தை மதித்து இவ்வளோ தூரம் பேச மாட்டேன்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு செல்ல போகிற மிகப்பெரிய சொத்து என்னன்னா, நமது பாரம்பரியத்தையும் நமது பண்பாட்டையும் நமது வேர்களையும் பற்றிய முழுமையான அறிவை நமது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டி கொடுங்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு கொடுங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் வச்சுட்டு போங்க, என்ன வேணால் லம்போகினி வேணாலும் வாங்கி வச்சுட்டு போங்க, 15 கோடி ரூபாய்க்கு பில்டிங் தனி பங்களா கட்டி வச்சுட்டு போங்க, இதெல்லாம் பெருசு இல்லை. அந்த பையனுக்கு தன்னுடைய வேர் எது, எந்த ரூட்டில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஐயா, நம்ம முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனி சொன்னல, பெருமதிப்பிற்குரிய திரு வெள்ளையன் சுப்பையா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு பேட்டியாளர் கேட்குறாரு. நமது வேர்களை நாம் மறந்து விடக்கூடாதுங்கிறாங்க. நம்ம எங்கேருந்து நம்ம புறப்பட்டு வந்தோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சமூகத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரமாக இருக்குங்கிறாங்க. அந்த விதத்தில் அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம பழனியப்ப செட்டியார் 2 ரூபா 30 காசு கிராம் தங்கம், ஊரில் தொடக்கப்பள்ளி கட்டணும், இவங்க எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க, கட்டுச்சிட்டான ஆள். இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமான்னு இந்த ஊருக்காரங்களாம் தயக்கம். ஆனால் ஊரில் வீடு அவங்க வீடு தான். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, போகிற வீடு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போவோம், ஏதாவது கொடுப்பாரு,
நினச்சதை கொடுப்பாரு, வாங்க போய் கேட்போம்ட்டு இந்த 5-6 பேருமா உள்ளே போய் நிற்கிறாங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பட்டாப்பட்டி ட்ரௌசர்னு ஒன்று இருந்துச்சு. பட்டாப்பட்டி ட்ரௌசர் ஆம்பளைங்களாம் அதான் போடுவா, பட்டாப்பட்டி ட்ரௌசர். அதை ஐயா உட்காந்து தச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த 5-6 பேரும் போய் வசூலுக்கு நிற்கிறாங்க. மெதுவாக நிமிந்து பார்த்தவங்க, என்னடா எல்லாரும் ஊர் கூடி வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தர், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இல்லையா தொடக்கப்பள்ளி ஒன்று கட்டலான்னு இருக்கோம். கட்டுங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம். அதான் பார்த்துட்டீங்கல்ல, போங்க. இல்லையா அது தொடக்கப்பள்ளி கட்டுறதுக்கு கொஞ்சம் செலவாகுது, ஊருக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து வசூல் பண்ணி கட்டலாம்னு பார்க்குறோம். கட்டுங்க, நல்லா கட்டுங்க, கட்டிடுவோம். இல்லை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா, என்னால் முடிஞ்சதையா? அது தொடக்கப்பள்ளி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது 35,000 ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கோங்க. அப்போ கிராம் 2 ரூபா 30 காசு, 35,000 ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது கொடுத்தீங்கன்னா, முதல் வீடு நம்ம வீடு தான், அப்படியே வரிசையாக ஊருக்குள்ளே போய் வசூல் பண்ணி, சரி இந்த இரு வாரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு பழைய மஞ்சள் பை எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க. இந்தா திறந்து பார்த்தா 35,000 ரூபாய் அதுக்குள்ளே இருந்திருக்கு. பள்ளிக்கூடம் கட்டுங்கடா அப்படின்னு இருக்காங்க. இந்த வந்த ஆளுகளுக்கு எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க. பேச்சு மூச்சு இல்லை, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் திகைச்சு போய், என்ன மொத்த பணத்தையும் இவரே கொடுத்துட்டாப்புல, ஐயாவே கொடுத்துட்டாங்கன்னு திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கையில குனி தச்சுக்கிட்டே இருந்தாள். நிமிந்து பார்த்து, பள்ளிக்கூடம் கட்டுறோம், நீயே போய் கட்டலையாடா, ஏன்ட்ட இருக்கதே ஒரு 2,000, இதை தச்சு போட்டுட்டு தான் நான் அடுத்த பஸ்ஸுக்கு புதுக்கோட்டை போகணும், போங்கடா அப்படி தச்சிருக்காரு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அன்பிற்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனக்கென எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளாவிட்டாலும், தனக்கென ஒரே ஒரு ஆடை மட்டும் இருந்தாலும், இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும், இந்த ஊரில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கல்வி பணியில் சிறக்க வேண்டும், இந்த ஊரில் அறப்பணிகள் நடக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம். அந்த மனம் எங்கே போனது? அப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகம், வள்ளல் அழகப்பா செட்டியார் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி மறைஞ்சிடறாங்க. அப்போ உமையாள் ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட மகளுக்கு கல்யாணத்துக்காக ஒரு கழுத்தீர் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிக்கணுங்கிறப்ப அப்பச்சிக்காக அந்த கழுத்தீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உமையாள் ஆட்சி. அன்றைக்கு உமையாள் ஆட்சி கொடுத்த கழுத்தீர் தான் இன்றைக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. மணிமேகலை பிரசுரம்னு ஒரு பிரசுரம் பதிப்பகம் ஆரம்பிக்கணும்னு தமிழ்வாணன் கேட்குறாரு. அப்போ திருமதி மணிமேகலை ஆட்சி, அந்த ஆட்சி பேர் தான் மணிமேகலை, அந்த ஆட்சி கொண்டு வந்து கொடுத்த 9 பவுன் செயின் தான் இன்றைக்கு 3700 தலைப்புகளில் புத்தகங்கள் பதிப்பித்திருக்கக்கூடிய மணிமேகலை பிரசுரத்தினுடைய விதை. அந்த மனம் எங்கே போனது? போன வாரம்லாம் கேள்விப்படுறேன், 2 குடும்பத்துக்கு வழக்கம் போல கல்யாண பிரச்சனை. வழக்கம் போலன்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நகரத்தார் வீட்டில் 2 வீட்டு கதவை தட்டி கேட்டோம்னா ஒரு வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அடுத்தடுத்த வீட்டில் இல்லாமல் இருக்கேன்னு சந்தோஷப்படணும் போல இருக்குது. இந்த பிரச்சனை லாக்கரில் இந்த சண்டை நடந்திருக்கு, எல்லாரும் கூடி வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. இந்த நகையை பிரித்த பொழுது இந்த நம்பிக்கையான மனது, எங்கள் செட்டியார் என்னை என்னைக்கு கைவிட மாட்டாருங்கிற மனது, எங்கள் ஆட்சி என்னை என்னைக்கு கைவிட மாட்டா, எனக்கு என்ன நடந்தாலும் என்னை பார்த்துக்குவா அப்படிங்கிற மனது நகரத்தாரிடமிருந்து எங்கே போனது? அந்த இரக்க சுவாபமும் அறச்செயல் குறித்த சிந்தனையும் எங்கே போனது? என் அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கைக்கும் மனதிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நம்மளாம் மனுஷனாக பிறந்துட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பேசுகிறப்ப அடிக்கடி வழக்கில் நம்ம சொல்கிறோம் பார்த்துருக்கீங்களா, சார் மனசார சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, மனசு இருந்தால் வழி உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? மனசாட்சிப்படி சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறோம். அவனுக்கெல்லாம் மனசு இருக்கா சார், அவன்லாம் மனுஷனா அப்படின்னு ஒருத்தரை வைக்கிறோம் இல்லையா? நீங்கள் மனசு வச்சா இந்த காரியம் நடக்குங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம். இந்த மனசுங்கிறது என்ன சார்? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள்.
நம்ம புத்தியா, நம்ம இதயமா, நம்ம மூளையா, நம்ம ஹார்மோன்ஸா, இல்லை பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கிறாங்களே சிந்திக்கிற பகுதி, அதுவா? எது நமது மனம்? உளவியலாளர்களிடம் கேட்கிற பொழுது சொல்கிறார்கள், நம்ம புத்தியும் நமக்கு ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்களும் சேர்ந்தது தான் நமது மனம். எந்த இடத்துல புத்தியும் அனுபவமும் சேர்கிறதோ அந்த இடம் தான் நமது மனம். அப்போ மனசை ரெண்டு விதமாக பிரிக்கிறான். ஒன்று வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று கான்ஷியஸ் மைண்ட். ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். வெளி மனசு, உள் மனசு. வெளி மனசுக்கு என்ன வேலை, உள் மனசுக்கு என்ன வேலை? இப்போ இருக்கிற நிறைய கல்யாணங்கள் விவாகரத்தில் முடிகிறதுக்கு காரணம், எல்லா தம்பதிகளும் தங்களது வாழ்வில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வெளி மனதால் டீல் பண்ணுறது தான் அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம். வெளி மனசுனா என்ன? லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங்னா என்ன? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அதானே சார்? லாஜிக்கல் திங்கிங்னா என்ன? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன கற்றுக் கொடுத்தான்? சிகப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், ஒல்லியாக இருக்கவன்லாம் கம்மியாக சாப்பிட்றான். ஒருத்தர் ஒல்லியாக இருந்தாருன்னு வச்சுக்க, நல்லா டயட்டில் இருப்பார் போல இருக்கு. அவன் சாப்பிடுவான் 18 புரோட்டாவும் 4 டிக்காவும், வெளியே தெரியாது. வெள்ளை பணியாரம் வச்சா 7 வெள்ளை பணியாரம். நம்மளால் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? பெரிய ஜோக்கு அதை சொல்கிறேன். மனசு வந்து போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சாப்பிட்றதுல நிறைய பேருக்கு வந்து முதல்ல நம்ம சாப்பிட்றது எப்படிங்கிறதையாவது முதல்ல நம்ம சொல்லி தந்துடணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சாப்பிட்றது எப்படி, நம்ம பந்தியில் போய் உட்கார்றது நாகரிகம் எப்படி. சில பேர் இலையை கழுவுனானா பக்கத்தில் இருக்க இலையில ஊற்றிடுவான், பார்த்துருக்கீங்களா? இலையை தண்ணி ஊற்றி, அரசு தண்ணி ஊற்றி சரட்டுன்னு பிரித்து விட்டால் பக்கத்தில் இருக்க இலைக்கு சேர்த்து தண்ணி ஊற்றி, இப்போ இவர் கழுவுன இலையை அவர் ஊற்றுறதா, இல்லை அந்த இலையை கொடுத்துட்டு வேற இலை வாங்குறதா? இந்த கல்யாணக்கார வீட்டில் கூட்டமாக இருந்து அன்றைக்கி மழையும் பெஞ்சிச்சின்னு வச்சுங்க, பின்னாடி சகதி ஆயிரும். பந்தி வந்து எங்கேயாவது இந்த கார்பெட் போட்டு வச்சுருப்பாங்களா, பின்னாடி எல்லாம் சகதி ஆயிருமா? அந்த சகதியில் நிற்கிறவங்களால பேலன்ஸாக நிற்க முடியாது, ஸ்டெடியாக நிற்க முடியாதுல்ல. நமக்கு பின்னால் சாப்பிட நிற்கிறவங்க அப்படியே மெல்ல ஆடிக்கிட்டே, அப்படியே மெதுவாக ஆடிக்கிட்டே வந்தால் நம்ம சாப்பிட்றதா இல்லை வச்சுட்டு போகிறதா? இதில் அவங்க 2 பேரும் வர பேசிக்குவாங்க. அண்ணன் சீக்கிரம் முடிச்சிடுவார், சாம்பாருக்கு வந்துட்டார், அடுத்து மோர் தான், ரசம் முடிச்சு மோர் பாயசத்தை குடிச்சிட்டு எந்திரிச்சிடுவார். அவர் பாயசம் முடிச்சுட்டு மறுபடியும் ரசம் கேட்பார். இல்லை நான் இந்த ஆர்டரில் தாங்க சாப்பிடுவேன், பின்னால் இருந்தால் போகிறது பழக்கம்னு. அடுத்து சாப்பிட்டுட்டு கை கழுவுறப்ப கை உதறதை பார்த்துருக்கீங்களா? என்னவோ இவர் கையில் இருக்கிறது சந்தனமும் பன்னீருங்கிற மாதிரியும், வர்ற ஆளுகளை வரவேற்கிற மாதிரியும், பின்னாடி ஒரு ஆள் நிற்கிதுங்கிற பிரச்சனையே இல்லாமல் கையை கழுவிட்டு அப்படிம்பாரு. பின்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளை சட்டை போட்டுட்டு நிற்பார். இவர் கையில் ஒட்டிக்கிட்டு இருந்த சாம்பார், குருமா, திரக்கல், அவியல் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பூ போட்ட டிசைன் மாதிரி ஆயிரும் சட்டை. சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் இலையே பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம சாப்பாடு இப்போ பஃபேல அது ரொம்ப நடக்கும். பஃபேல கையில் வாங்கிட்டு போனால் நம்ம சாப்பிட்றத யாரும் முடிஞ்சு நம்ம விட்டே பார்க்க மாட்டாங்க, அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் மனம் எப்பொழுதும் உங்களுடைய செயல்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை மேன்மையுற்றதாக இருக்கும். நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களை பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்லாம் ஒன்று அடிப்படையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆச்சி செட்டியார் எல்லாருக்கும் சொல்கிறேன், அடிப்படையில் அமெரிக்கன் ஸ்கூல்ஸில் ஒன்று சொல்லி தருவான். சின்ன பிள்ளையா இருக்கும்போதே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எப்படி? நல்லா சத்தமாக சொல்லுங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலையை நீ பார். அதனால் என்னன்னா அடுத்த ஆளை பற்றி பேசுகிற மனசு நமக்கு வராது. யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணால் கூட, அதுவும் நம்ம ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்கிட்டு நடந்து போகிற ஆளை கூப்பிடுறது, ஏ அப்பா சாத்தப்பா இவா உன் தாக்களை தான் பேசலாம்னு இருந்தோம், இங்கே அவர் போகிறவர் அங்கேருந்தே டாட்டா காமிச்சிட்டாப்பா நான் பல சோழி காலம்பா, நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் வரலன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி
பிறரை பற்றிய அக்கறை, பிறரை பற்றிய அத்துமீறல், பிறருடைய காரியங்களில் தலையிடுகிற அநாகரிகம் என்பது நமக்கென்றில்லை, பொதுவாக மனித இனத்திற்கு, நமது இனத்திற்கு மிக மிக குறைவாக இருக்க வேண்டும். நமது காரியங்களில், நமது வாழ்க்கையில், நமது குடும்பத்தில் ஏற்படுகிற சங்கடங்களையும் சிக்கல்களையும் தீர்ப்பதே இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் லைஃப் இவ்வளோ சிக்கலா இல்லை, மனசெல்லாம் இவ்வளோ சிக்கலா இல்லை சார். வானத்தில் 1,32,00,000 கோடிய நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன். அப்படியா? ஆமாம், இப்போ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தூணுக்கு இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, தொடாதேன்னு சொன்னோன்னு வச்சுக்க, காஞ்சிருச்சே. நீ வேணா சட்டையை வச்சு தேய்ச்சி பாரு. நான் தான் பெயிண்ட் இப்போ தான் அடிச்சிருக்குங்கிறேன். வானத்தில் 1,32,00,000 நட்சத்திரம் இருக்குது, கோடி நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னால் நம்புறிய, இந்த தூணுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்புறதில்லை. காரணம் என்னென்னா, நமக்கு எப்பயுமே என்ன பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நமது மனதிற்கு அடுத்தவர்களை பற்றிய குறையை சொல்வதற்கு நாம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் மனசுக்குள்ளார ஒரு தராசு சார். எப்பயுமே ஒரு தராசை கற்பனை பண்ணிங்க. சினிமாலெல்லாம் அந்த நீதி தேவதை கையில் பிடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு திராசோடே சுற்றிட்டு வரோம். எய்த்தாப்பில் வர எல்லாரையுமே எடுத்து அதில் வச்சு எடை போட்டு பார்க்குறோம். எடை தேராது, அவுட். நெக்ஸ்ட், இது தேரும். எதுக்கு தேரும் எதுக்கு தேராதுங்கிறதே தெரியாமல், ஒரு மனிதருடைய உண்மையான காரண காரியங்களை என்னவென்று அறிந்து கொள்ளாமல், குணத்தை அறிந்து கொள்ளாமல் நீங்களாக ஒரு முன் முடிவுக்கு வருவது, உங்கள் மனம் போன போக்கில் செயல்படுவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தை சுத்தமாக காலி பண்ணிடும். இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுமே 2000 ட்ரைட்ஸோட பிறக்குதுங்கிறாங்க. பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுமே 2000 ட்ரைட்ஸ்னா என்ன? ட்ரைட்ஸ்னா திறமை, நம்பிக்கை. திறமைகளோடும் நம்பிக்கைகளோடும், அது மனசுல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட செய்திகளோடும் தான், அதாவது 2000 செய்திகளோடு தான் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய வளர வளர நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும், நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த பயன் தராது. கலீல் கிப்ரான் சொன்னது போல, the children you have given birth to is not from you, they are through you. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தவை அல்ல, உங்கள் மூலமாக பிறந்தவை. இந்த ஹால்லே எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கலாம். அந்த ஆன்மாக்கள் ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளார உள்ள அவங்க மனைவியினுடைய வயிற்றில் பூந்து ஒரு கருவாக உருவாகி வந்திருக்கலாமே தவிர, they are through you, உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தது. இதில் நம்ம அவன் மனசை கட்டுப்படுத்தணும், அது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை நம்ம கட்டுப்படுத்தணும்னு கிளம்பினோம்னாக்க அப்பச்சி ஆத்தாக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சி நம்மளை தாங்கி பிடிக்க 4-5 பேர் நீங்கள் நம்மளை நான் நெஞ்சு ஆசுவாசப்படுத்தி இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்கண்ணே, சரியா போயிடும். இப்படித்தான் நானும் இருந்தேன் சின்ன பிள்ளைல, சொன்னது கேட்காம தான் இருந்தேன். சொன்னது கேட்காம இல்லைங்க, என்னை வதையை வாங்கினாங்க, என்னை கொண்டுட்டு தான் விடுவான் போல. அதானே, அப்படித்தானே இருந்தேன் நானும் ஒரு நாள் பாட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன், சரி முடிச்சிடலாம்னு. சரி, நான் அப்போ எங்கள் ஆட்சி சொல்லிச்சு போகிறதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து போவோம்னு. ஐயோ, அங்கே ஓன் சொல்ல தாங்காது, அதனால் நான் இங்கனே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு சார் இந்த உலகத்தில். நீங்கள் எல்லாரும் ட்ரெயினில் போயிருப்பீங்க, அனைவரும் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? ட்ரெயினில் போயிருக்கீங்க. ட்ரெயினில் லெட்ரின் யூஸ் பண்ணி, டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்னு பேர் மாறிடுச்சு அதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் பேர் மாறிட்டு இருக்குல்ல. முதலெல்லாம் பொம்பளைங்க பாருங்களேன், லேடிஸ்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. முதலெல்லாம் ஃபங்க்ஷன்ஸுக்கு வரதா இருந்தால் ரெட்டை ஜடையா, ஒத்த ஜடையா, மல்லிகைப்பூவா, ரோஜா பூவா எல்லாம் பிளான் நடக்கும்ல. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் போட்டிருக்க ஜடையை அவுத்து விட்டு வர்றது தான். முதலெல்லாம் நம்ம ஜூவுக்கு போனோம்னு வச்சுங்களேன், மிருகம்லாம் கூண்டில் இருக்கும், நம்ம வெளியே நின்று பார்ப்போம், கரெக்டு தானே? இப்போ நம்மளை கூண்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க, மிருகம் பூரா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. காலம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த லெட்ரின் சொன்னல, லெட்ரின் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் என்ன வேணா பேர் வச்சுங்க, அதுக்குள்ள நுழையிற ஒவ்வொரு முறையும் நாம ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த மனம் சிறந்தா மார்க்கம் உண்டுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் பேர் ஒகில் சந்திரா சென் அப்படின்னு பேரு. ஒகில் சந்திரா சென், ஏதோ ஒரு பெங்காலி பேர், சென்னு வச்சுக்கோமே, SEN சென், ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ, சந்திரா சென். அந்த மனிதரால் தான் இந்திய ரயில்வேயில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும்
பாத்ரூம் வந்தது. 1909 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் அவர் ஒரு வெஸ்ட் பெங்காலி ஒரு அகமத்பூருங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறுறார். ட்ரெயினில் ஏறுறதுக்காக வரும்பொழுது இவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பிளாச்சோலை விற்றுருக்கேன். நல்ல ஃபைபரஸ் ஃபுட்டாச்சு, ஒரு சுளைக்கு 4 சுளையாக சாப்பிட்டு வைப்போம், அது வாட்டுக்கு உள்ளே கிடக்கட்டும்னு இவர் வாங்கி உள்ளே போட்டது உள்ளே கிடக்கலை, உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவர் பிளாச்சொலையை வாங்கினாரு, சாப்பிட்டாரு, உருட்டுது. நேராக ரயில்வே ஸ்டேஷன். அப்போல்லாம் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் போகிறாங்கல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ரெஸ்ட் ரூம், அதெல்லாம் கிடையாது. இந்தியன்ஸ் போகிற கம்பார்ட்மெண்ட்டில் ரெஸ்ட் ரூம் கிடையாது. நம்மளுக்கு பிளாச்சொலை உருட்டுது. இப்போ அது கூப்பிடுது பிளாச்சொலை இவரை, பாஸ் நான் கிளம்புற டைம் வந்துருச்சு அப்படின்னு. இவர் அதுக்கான இடம் தோது பார்த்து, இந்த தோதுன்னு சொன்னோன்னா அது ஒரு டாபிக். இப்போ இந்த பாப்பா சொல்லிச்சு, நிறைய வார்த்தைகளுக்கு செட்டியூட்டில் பட்டி கிடப்பான்னா பட்டில் கிடப்பான், பழிக்கு அருவானா பழி அறியாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குல்ல. அரசாணி கால் நடனா அரசாணை கால், அது மாதிரி இப்போ தோது இடம் தோது. அதாவது இந்த தோதுங்கிற வார்த்தைக்கு மட்டும் 13 அர்த்தம் இருக்குது சார் நகரத்தாரில். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் கடன் கேட்குறோன்னு வச்சுங்களேன், நான் தோது போல் சொல்கிறேன். கல்யாணக்கார வீட்டில் போய் பேசுனா என்ன தோது, அர்த்தம் வேற. எப்போ போயிட்டு எப்போ வருவீங்க, தோது போல் வருவேன், அர்த்தம் வேற. இல்லை முடிஞ்சா வருவேன், என்னைய தேடாது அப்படின்னு அர்த்தம். இது மனைவிட்ட செல்லாது, ஃப்ரெண்ட்ஸு ஆட்சிகள்கிட்டலாம் தோது போல் வருவோம்னா, நீ தோது போல் வர்றப்ப நான் வீட்டில் இருக்க மாட்டேன், வீட்டு சாவி பக்கத்து வீட்டு அக்காட்ட இருக்கும், நீ வாட்டு வாங்கி உனக்கு என்ன பிடிச்சோ சமைச்சு சாப்பிட்டுட்டு. நான் எங்கள் அப்பச்சி வீட்டுக்கு போயிட்டு வர்றதா வரலையாங்கிறத எங்கள் அப்பச்சி உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவர் தோது பார்த்தா அவங்க தோது பார்த்து சொல்லுவாங்க. இவர் தோது பார்க்க போயிட்டாரு. வண்டி கிளம்பிருச்சு சார். வண்டி கிளம்புன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓடி ட்ரெயினில் ஏறலான்னு பார்க்குறாரு. ட்ரெயின் போயிடுது. ட்ரெயின் போன உடனே இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, ஆங்கிலேய அரசுக்கு இவர் படிக்காத ஒரு நபர், தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இன்னைக்கும் ரயில்வே மியூசியம் நியூ டெல்லியில் இருக்குது, காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, அப்படியே அந்த லாங்குவேஜ் அப்படியே சொல்கிறேன் நான். அந்த லாங்குவேஜ் அப்படியே சொன்னால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். சார், ஐ கேம் ட்ரெயின் அகமத்பூர் கோயிங், ஜாக் ஃப்ரூட் பெல்லி, ஃபுல் பெல்லி ஜாக் ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட் ஆஸ்க் ஃபார் டங், டங்னா சாணி, ஆஸ்க் ஃபார் டங், ஐ கோ பாத்ரூம், காட் ப்ளோ விசில், train start, I hear whistle, come run, with one hand dhoti, another hand lota. கழுவுன லோட்டாவையும் தூக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கையில் வேட்டி ஒரு கையில் லோட்டாவோட ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஒன் ஹேண்ட் டோத்தி, ஒன் ஹேண்ட் லோட்டா. ட்ரெயின் வெண்ட். ஐ ரைட் டு த நியூஸ் பேப்பர், ஐ ரிப்போர்ட், பிக் ரிப்போர்ட், you give toilet in all train, சந்திராசன். இப்படி எழுதப்பட்ட கடிதம் ஒரு ஆங்கிலேயருக்கு புரிந்து, ஒவ்வொரு இந்தியன் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுமே கழிவறையை புகை வண்டியில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை வகுப்புகளிலும் ரெஸ்ட் ரூம் என்கிற ஃபெசிலிட்டி ஏற்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ்லேயே பிறந்து இங்கிலீஷ்லேயே வளர்ந்தவன், அவன்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? சார், நான் நாகப்பா தொழிற்பேட்டை அப்படின்னு சொல்லி மேலேச்சூபுரியில் பங்களா நாகப்பா செட்டியார்னு, அவங்க லெதர் ஃபேக்ட்ரி உங்களுக்குலாம் தெரியும், பத்மஸ்ரீ, அவங்களுடைய தொழிற்பேட்டை ஒன்று தொடங்கினாங்க சார். இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பெரிய ஏரியா, 100 ஏக்கர் இருக்கும். அதில் அங்கங்கே ஷெட்டு போட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதனுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம ஜஸ்டிஸ் ஏஆர்எல் ஐயா இப்போ இருந்தாங்க. அவங்க ஒரு டத்தோ ஒருத்தர்
மலேசியன் மினிஸ்டரு, நம்ம நல்லி குப்புசாமி ஐயா எல்லோரும் வந்தாங்க. அந்த ப்ரோக்ராமை நான் தான் தொகுத்து வழங்கினேன். இதை தொகுத்து வழங்குறதுக்காக நான் போன பொழுது எனக்கு வந்து நாகப்ப செட்டியார், மங்களா நாகப்ப செட்டியாருங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஐயாவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஐயா என்ன யார் என்னன்னு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனேன். அந்த ஆட்சி அவங்க அது ஏகமே ஆச்சு, அவங்க என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க பங்களாக்குள்ளார. ஃபோட்டோ பார்த்தேன் சார், மிரண்டு போயிட்டேன். எல்லோரும் நல்லா கேளுங்க, முக்கியமான தகவல், எல்லோரும் நல்லா கேளுங்க, முக்கியமான தகவல். பங்களா நாகப்ப செட்டியார் அவங்கள பற்றி நான் பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சால் தானே பேச முடியும். அதுக்காக அவங்க பங்களாக்குள்ளார அந்த ஆட்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல் தடவையாக அந்த பங்களாக்குள்ளே நான் போகிறேன். யார் தட்டுறா? வெங்காயமா? வெங்காயம் கட் பண்ணுறாரா? பிரியாணியா? மட்டனா? பொறுமையாக செய்யட்டும், நம்ம அப்புறம் கூட பேசுவோம். ஆமாம், இல்லை முடிஞ்சு தோது போல பேசி முடிச்சிட வேண்டியதான். அந்த பங்களாக்குள்ளே நான் போகிறேங்கய்யா. போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க பார்க்கும் பொழுது முதல் ஃபோட்டோவில் ஜவஹர்லால் நேரு ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபோட்டோ இந்திரா காந்தி, அடுத்த ஃபோட்டோ லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்த ஃபோட்டோவில் பட்டேல், அடுத்த ஃபோட்டோவில் பக்தவச்சலம், அடுத்த ஃபோட்டோவில் கர்ம வீரர் காமராஜர், அடுத்த ஃபோட்டோவில் MS சுப்புலட்சுமி அம்மா அந்த ஆட்சியோட கல்யாணத்தில் வந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க. வரிசையாக ஃபோட்டோஸ் பார்க்குறேன் சார். அப்போ அந்த ஆட்சிகிட்ட மெதுவாக கேட்டேன், ஆச்சி ஐயா என்ன படிச்சிருக்காங்க? ஐயா படிக்கலை பச்சி, சன்மார்க்க சபை இருக்குல்ல மேலைச்சுவரில், அங்கே வந்து அந்த காலத்தில் மண் கூட்டி எழுதுனாங்கல்ல, மண்ணை கூட்டி வச்சு ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் அப்படின்னு எழுதி பாலும் நெற்றியோட வராதரா, சாணி எடுத்து நெத்தியில் அப்பிடுவேன்னு ஆசிரியர்களுக்கு அப்புறம் உரிமை இருந்துச்சுல்ல. வெறும் நெத்தியோடு வந்தால் பாலும் நெற்றியான். பாலும்னு எதை சொல்லுவோம்? பாலடைஞ்ச வீடு, பாலும் கிணறு. அது மாதிரி நெத்தி சும்மா இருந்தால் அது பாலும் நெற்றி. எங்கள் அம்மா சொல்லு, எங்கள் ஆத்தா சொல்லு என்கிட்ட, படுத்த பாய் சுற்றாத பாவியர்கள் ஆனவர்களுங்க. அதாவது ஒரு மனுஷன், இன்றைக்கி அதான் MBAல சொல்லித்தரேன். இப்போ MBAல என்ன சொல்லித்தரேன்? இதுதான் சொல்லித்தரேன். நீ எழுந்தவுடன் உன்னுடைய படுக்கையை நீங்கள் சரி செய்தால் மட்டும்தான் நீங்கள் அன்றைய தினத்தை ஒழுங்காக ஒரு டிசிப்ளினோட தொடங்குறீங்கன்னு உங்க மனசு நம்ப துவங்கும். அதுக்காகவாவது படுக்கையை விட்டு எந்திரிச்சோன்னா படுக்கையை சரி பண்ணிட்டு எந்திரிச்சு, இன்றைய இளைய தலைமுறைகள்லாம் தயவு செய்து இங்கே காலையில் எந்திரிக்கிறது 10:30 மணியாக இருந்தாலும் 11 மணியாக இருந்தாலும், எங்கள் அப்பச்சி அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, அதை என்னால் சபையில் சொல்ல முடியாது, ஏப்பா இப்படியாப்பா தூங்குவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் நாங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எழுந்தவுடன் தயவு செய்து உங்கள் படுக்கையை, உங்கள் விரிப்பை மடித்து வைத்து நீங்கள் படுத்த இடத்தை சுத்தம் செய்து வையுங்கள். படுத்த பாய் சுற்றாதவர்கள் பாவியர்கள் ஆனவர்கள். டேக்லைன் இதுதான். நம்ம வீட்டில் நிறைய பார்த்துருப்போம். நம்ம கைலி கட்டுவாங்க, பேண்ட்டு போடுவார், கைலியை அவுத்துட்டு அப்படியே தாண்டி நடந்து போயிடுவார். அந்த கைலி அப்படியே ரவுண்டாக சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்க. சாயந்தரம் வந்து பார்த்தா தெரியும், காலையில் கைலியை கழட்டி போட்டு போயிருக்காப்புல. நிறைய வீடுகளில் நடக்கும். ஒரு ஆட்சி சொல்லிச்சு, என் தம்பி இப்படித்தான், 2 தம்பி, ஒரு தம்பி இப்படி, இன்னொரு தம்பி இப்படின்னுச்சு, அதனால இந்த ரவுண்டெல்லாம் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி பழக்கம் வரக்கூடாது. என்னென்னா அந்த ஒழுங்கு, அந்த டிசிப்ளின், அந்த நெறிமுறை. இப்போ அந்த நாகப்ப செட்டியார் ஐயாவுடைய இடத்த பார்க்குறேன், ஆட்சியிட்ட கேட்குறேன், சன்மார்க்க சபை ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் என்று மண்ணிலே கூட்டி வைத்து எழுதி பழகிய ஒரே ஒரு படிப்பு மட்டும்தான் எங்கள் அப்பச்சிக்கு, மற்ற படிப்பு எதுவும் கிடையாது. அப்போ எனக்கு அடிப்படை சந்தேகம், ஆச்சு உங்கள் அப்பச்சி எதுவுமே படிக்கலைங்கிறீங்களே, அப்போ எப்படி ஆச்சு ஜவஹர்லால் நேருட்டையும் இந்திரா காந்திட்டையும், அவங்களுக்கு ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் 2 தான் தெரியும், எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, எப்படி பேசுனாங்க? ஆட்சி ஒரு அருமையான வார்த்தை சொன்னாங்க, தம்பி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இன்டென்ஷன் இருந்தால் போதும். நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, இன்டென்ஷன் இருந்தால் போதும். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், உலகத்தில் வசிக்கிற அத்தனை மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி புன்னகை. உண்மையா இல்லையா? நீங்கள் சிரித்தால் எதிரில் இருக்கிற மனிதர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக உணர்கிறாரா இல்லையா? அதை போல் இன்டென்ஷன் தான் இங்கே முக்கியமே தவிர
லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. சரியாச்சு, எப்படி சமாளிச்சாங்க? எப்படி சமாளிப்பாங்க? மேடம், நாகப்ப செட்டியார், நாகப்பன் ஃப்ரம் சவுத் இந்தியா லெதர்ஸ். ஐ டூ லெதர் பிஸ்னஸ், ஃபாரின் எக்ஸ்போர்ட் மேடம், எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், பிக் அமௌண்ட் கம் டு இந்தியா. உடனே அந்த அம்மா சொல்லலாம், எஸ் 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 மிஸ்டர் நாகப்பன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் டோன்ட் கெட் எக்ஸைட்டட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ காட் சார்ட் மேடம், சார்ட் ஃபார் தட், ஐ காட் சார்ட். எப்போ? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 1960களில் எந்த இன்டர்நெட்டும் இமெயிலும் டேபும் எந்த விதமான த்ரெட்ஸும் வாட்ஸ்ஆப்பும் டெலகிராம் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு போஸ்ட் கார்டு மகளுக்கு. அர்ஜென்டினாவிலேருந்து நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு புறப்படுறேன், 7 நாள் கழித்து தான் அந்த கப்பல் போய் சேரும், அங்கே போய் சேர்ந்த உடனே அடுத்த போஸ்ட் கார்டு நான் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன்னு அனுப்புகிறேன் என்று சொன்ன மன உறுதி நகரத்தார் இனத்திடம் மட்டும்தான் இருந்தது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் பிஸ்னஸ் சார்ட்டு கிடையாது, ஃப்ளோ சார்ட்டு கிடையாது. ஐயா போட்டு வச்சுருக்க ஃப்ளோ சார்ட் நான் பார்த்தேன். ஆனால் இந்தியான்னு போட்டு ரவுண்ட் பண்ணி அதில் ஒவ்வொரு ஊராக போட்டிருக்காங்க. அர்ஜென்டினா, ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல்னு போட்டு அந்தந்த நாட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், என்னோட டோட்டல் இந்த வருஷம் நிகர எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு போட்டு வச்சுருக்காங்க. சன்மார்க்க சபையில் ஓம் நமச்சிவாய நமத்து சந்தம் என்று மட்டுமே படித்த ஒரு மாபெரும் மேதை இந்த உலகத்திலே நமக்கு விட்டு சென்ற உதாரணம் என்னவென்றால், படிப்பு என்பது வாழ்க்கையில் நமக்கு உதவியாக இருக்குமே தவிர, இந்த நோட்புக் இருக்கு, இதில் போட்டிருக்கிற ரூலிங் வேணா படிப்பாக இருக்கலாமே தவிர, உங்களுடைய மனம்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமே அன்றி ஒரு பொழுதும் கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய பயனை தராது. பயனே தராதுன்னு நான் சொல்லலை, பயன் தரும். சபையில் பேசுவதற்கு, நாகரிகமாக நடந்து கொள்வதற்கு, சாப்பிட்டுட்டு உதறி விடாமல் இருப்பதற்கு, அடுத்தவர்கள் மேல் பன்னீர் தெளிக்காமல் இருப்பதற்கு, முழங்கை வரைக்கும் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. சில பேர் உறிஞ்சில நம்ம சட்டையை குடிஞ்சு பார்க்கணும், சட்டை தான் கிழிஞ்சிருச்சு, ஒன்று கிறுக்குன்னு நம்ம சட்டை கிழிஞ்சிருச்சு போல இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணாமல் ஒரு டீசென்சியாக பிஹேவ் பண்ணுறதுக்கு படிப்பு உதவும். ஆனால் உங்கள் மனம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்வதற்கான காரணியாக இருக்க முடியும் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. இந்த ஆழ் மனது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய ரகசியத்தை சொல்றேன் சார். ஒரு 3 மனிதர்களை சொல்றேன். ஒருத்தர் பிராடிஜி ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம். 2 கவி பேரரசு கண்ணதாசன். 3 இசைஞானி இளையராஜா. இந்த பிராடிஜி ராமானுஜம் என்று சொல்லப்படுகிற கணித மேதை மற்ற எல்லா பாடத்திலையும் ஃபெயிலு, டோட்டல் ஃபெயிலியர். ஸ்கூலில் அனைத்திலும் விரட்டி அடிக்கப்படுகிறார். ஆனால் கணிதத்தில் மட்டும் அவர் போடுகிற சில அல்காரிதம்ஸு, சில கால்குலேஷன், சில டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பார்த்தோம்னா இந்த கணக்குகள்லாம் எப்படி அவர் சால்வ் பண்ணுறாருன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்ன தான் நடக்குது, எப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க? அதெல்லாம் நாமகிரி தாயார் சொல்கிறாங்க. ஏங்க, நாமகிரி தாயார் சொல்கிறோன்னா நம்ம சொன்னால் ஒத்துக்குவோம், நாமகிரி தாயாரா, ஆத்தா நீ தான் வழி விட்ட போல இருக்கு ராமானுஜத்துக்கு இந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியுதுன்னு. ஆனால் வெள்ளைக்காரன் ஒத்துக்க மாட்டான். வெள்ளைக்காரன் என்ன கேட்குறான், நாமகிரி தாயார் இருக்கட்டும், தட் இஸ் யுவர் ஃபெய்த், நீ நம்புகிறாய் நாமகிரி தாயாரிடமிருந்து வருகிறதுன்னு. எங்க ஏன் முன்னாடி ஒரு தடவை செஞ்சு காட்டு. சரி செஞ்சு காட்டுறேன். என்ன நீங்கள் ப்ராப்ளம் கொடுக்குறீங்க, ஒரு ப்ராப்ளம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார், கண்கள் 2ம் நடு மையத்தில் வந்து சொருகுகிறது. அப்படியே சில நிமிடங்கள் மூடிக்கொண்டிருக்கிறார். கண்ணை திறக்கிற பொழுது அதற்கான விடையை எழுத தொடங்குகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தின் அத்தனை ரகசியங்களும் இந்த பிரபஞ்சத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாமேதைகளாக கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நிமிஷம் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றாரு, அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இளையராஜா மியூசிக் போட்டுட்டே இருக்காரு. 3 படத்துக்கு போட்டாரு, 15 பாட்டு. 15 பாட்டு போட்டோன்னே 4வது படத்துக்கு கமிட் ஆயிட்டாரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ள உட்காந்துருக்காரு. கங்கை அமரன் போறாரு. இது கங்கை அமரன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். இளையராஜா கண் கலங்கி உட்காந்துருக்காரு. ஏண்ணே, என்னண்ணே? இல்லைப்பா, என்கிட்ட இருந்தது 15 டியூனு, 15 டியூனையும் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்த படம் கமிட் ஆகியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி மியூசிக் போட போகிறேன்னு தெரியல. யார்? இளையராஜா. அண்ணே
உங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குண்ணே. நீங்கள் கண்ணை மூடிட்டு பிரபஞ்சத்திட்ட வேண்டுங்கண்ணே. அன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு வேண்டிய இளையராஜா தான் இன்றைக்கு 1500 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்த ஒரு மாமேதையாக இருக்கிறார். இது எல்லாமே ஆழ் மனதினுடைய ரகசியம், சக்தி. இதை சொல்லும்போது மேலோட்டமாக தெரியலாம். வந்தாராம், கண்ணை மூடுனாராம், அல்காரிதம் போட்டாராம். இல்லை நண்பர்களே, இல்லை. வாழ்க்கையில் அனைத்துமே நகைச்சுவை இல்லை. சில காரியங்கள் மனித சக்திக்கு மீறி நடக்கின்றன. மனித சக்திக்கு மீறி நடப்பது அத்தனையுமே மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கோவிலுக்கு சென்று நாம் வழிபடுகிற தெய்வம் அங்கு இருக்கிற தெய்வத்தோடு சேர்த்து நமது ஆழ்மனதையும் சேர்த்துத்தான் நாம் வழிபடுகிறோம். ஆழ்மனதிற்குத்தான் நாம் செய்தி சொல்கிறோம். 5% தான் வெளிமனது. அந்த வெளிமனதை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால தான் கல்யாணத்தில் இத்தனை விவாகரத்து. தனக்கு தெரிந்த செய்திகளை மட்டும் வைத்துக்கொண்டு சும்மா வம்பளுக்கிறது, காரணமே இல்லாமல். இதை நான் ஆண் பெண்ணுன்னு பேதப்படுத்தி பார்க்கவே இல்லை. சும்மா வம்பளுக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸில் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸில் இப்போ தான் சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சாத்துக்குடி ஜூஸா? ஓ, எனக்கு வேணுமான்னு கேட்கவே இல்லை. அம்மா, நான் இருக்கிறது 12 கிலோமீட்டர் தள்ளி, நீ அங்கே இருக்க, நான் எப்படி உனக்கு சாத்துக்குடி ஜூஸ்? அப்படி இல்லை, அப்படி இல்லை. யூ ஷுட் நாட் டேக் இட் இன் லைட்டர் சென்ஸ். நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்கல, அது வேற விஷயம். குடிக்கிறியான்னு கேட்டிங்களா? இல்லைம்மா, கேட்கல, தப்பு தான், சாரி. என்ன சாரி? இல்லை, என்ன சாரிங்கிற? அப்போ லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாரின்னு சொல்லி கடந்து போயிடுவீங்களா? வேறு என்ன சொல்லிம்மா கடந்து போகணும்? இல்லை, சாரின்னு சொல்கிறது மட்டும் பத்தாது. அந்த அன்பு அந்த அந்த உள்ளேருந்து வரணும். அந்த ஒரு இன்டெகிரிட்டி வரணும். நீ சும்மா அப்படி மேலெழுந்த வாரியாக நீங்கள் என்னோட வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. எங்கள் அப்பச்சி அப்பயே சொன்னாங்க, ஆத்தா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ இங்கே வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம், 5வது கல்யாணத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனாவது கல்யாணம்? 5வது கல்யாணம். ஓ, ரைட், ஓகே. அவங்களா போகிறது இந்த காலம். ஆத்தாக்கள் அதை விட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது பாருங்க. ஹலோ ஹலோ, சொல்லுமா, காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் எனக்கு இட்லியை வச்சுக்கிட்டேன், அவங்க உப்புமா போதும்ட்டாங்க. ஓ, அவருக்கு மட்டும் உப்புமா, உனக்கு இட்லியா? ஏன் உப்புமா யூஸ்வலாக இட்லியை விட கம்மியான ஃபுட்டுன்னு தானே எல்லோரும் ரேட்டிங் போட்டு வச்சுருக்கோம். ஏன் உனக்கு இட்லி தர மாட்டாங்களா? உப்புமா தர மாட்டாங்களா? தரல, அவ பாடு போயிட்டாங்க. எங்கே நான் சொல்கிறத கேட்குறா? இதுக்கு தானே அப்பயே சொன்னேன், நமக்கு ஏற்கனவே அரிமளத்துலேருந்து அருமையான சம்மந்தம் வந்துச்சு. அந்த பையன் அப்படி பயலாம், அழகு தான் கொட்டுனேன். இங்கே அழகு 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 உள்ளபடியே கொட்டிடும். ஞாபகம், அழகு என்பது ஒரு பொழுதும் உங்களுடன் நிரந்தரமாக தங்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ரத்தன் டாட்டாட்ட போய் ஒரு 10,000 கோடி ரூபா பணம், இன்னைக்கு உயிரோட வந்திருக்காரு. இப்போ அனில் அம்பானி இருக்காரு, முகேஷ் அம்பானி இருக்காரு. ஒரு 10,000 கோடி ரூபா பணம், சார் நீங்கள் ஒரு செக்கு கொடுங்க, உங்களை நான் 30 வயசுக்கு மாற்றிடுறேன்னு சொன்னால் ஒரே செக்கை கிழிச்சு கொடுத்து 30 வயசுக்கு மாற சொல்லுவாரா? மாற மாட்டாரா? 30 வயசுக்கு உன்னை மாற்றிடுறேன், 10,000 கோடி ஒரே செக்கு கொடுத்துருவாரு. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடியை கூட எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாது என்கிற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு திருமணமான வாழ்க்கைக்கு பிறகு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து கிளப்பிக் கொண்டே இருக்காமல், நாம் இங்கு வெளியில் நான் கற்றுக்கிட்ட லாஜிக்கை வச்சு வாழ வரல. என் ஆழ் மனதில் எனக்கான துணை இந்த பையன், எனக்கான துணை இந்த பெண், என்னுடைய நன்மையிலும் தீமையிலும் எப்பொழுதும் என்னுடன் இருக்க போகிறவர்கள், என்னுடன் இருக்க போகிறவர் இந்த கப்புள் தான், இந்த பையன் தான். நாங்கள் இருவரும் ஒருமித்த தம்பதிகளாக குடும்பத்தோடு எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்கிற ஆழ்மனது செய்தி மட்டும்தான் உங்களுக்குள் நடக்கிற சின்ன சின்ன சங்கடங்களை கூட தவிர்த்து விட்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன்.
நல்லா புரிஞ்சுங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச லாஜிக்கு, நான் காலேஜில் கற்றுக்கிட்ட விஷயம், எனக்கு லெக்சர் சொன்னது, என் ஃப்ரெண்டு சொன்னது, பக்கத்து வீட்டுக்காரி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கே குடும்பம் நடத்தணும்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, இங்கிட்டு திருமணமா அங்கிட்டு திருமணமா, போனதுக்குள்ள ஒரு 5 ஃபோன் அடிக்கிறது, எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, எங்கே போனீங்க, பேண்ட் எடுத்து வச்சிக்கல, சட்டை எடுத்து வச்சிக்கல, டேப்லெட் எடுத்து வச்சிக்கல, அது போனீங்களா, இங்கே போனீங்களா, அங்கே வந்தீங்களான்னா அவர் திருப்பி வீட்டுக்கே வந்துடுவார். நான் போகலாத்தா, நான் பாட்டுக்கு இங்கனே இருக்கேன், செவனே இருக்கேன். அதுக்கு தான் சொன்னேன், இங்கனே ஒரு வட்டி கடையை வச்சுக்கிட்டு பேசாமல் வீட்டோட இருங்க. அது சரி, நல்ல வேலையாக போச்சு. அதனால் என் அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இறுதியாக சொல்கிறதுக்காக ஒரு செய்தி எழுதிட்டு வந்திருந்தேன். என்னால் நிறைய இருக்குது இன்னும் சொல்வதற்கு. ஆனால் ஒரே ஒரு செய்தி, எப்பொழுதுமே மனதால் நாம் நம்முடைய காரியத்தை விட்டு விலகி நின்று ஒரு காரியத்தை அணுகினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீடு பேசுகிறோம். அந்த வீட்டினுடைய விலை 60 லட்சம் ரூபா. 60 லட்ச ரூபாய்க்கு நம்ம வீட்டை பேசுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, 80 லட்ச ரூபா அவரோட ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறாரு. வீட்டு ஓனரு 80 lakhs சொல்கிறாரு. நம்ம 60 லட்ச ரூபாய்க்கு கேட்குறோம். நம்ம பட்ஜெட் அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சது 60 தான். 60 கேட்குறோம். அவர் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இத்தனாம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கிறதுனா சொல்லுங்கள், நம்ம 80 ரூபாய்க்கு முடிச்சுக்கலாம், இல்லாட்டி வேறு பார்ட்டி கேட்டுட்ருக்காங்க, நான் முடிச்சிருவேன். அந்த கடைசி நாள் வரும் பொழுது நம்மளை அவர் ஃபோன் பண்ணி பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு. சார் வீட்டில் இருக்கீங்களா, வரேன்னு சொன்னீங்க, காலைல 11 மணி ஆச்சு, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரீங்களான்னு கேட்கும் பொழுது நம்ம உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம மனசு சரியாக வேலை செய்யாது, அப்படியே தொய்வாயிரும். இப்போ நம்ம போய் என்ன சொல்ல போகிறோம், வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நம்மளால் வாங்க முடியலையே, 20 லட்ச ரூபா ஷார்ட் ஃபால் ஆகுதுங்கிற எண்ணத்தோடு போய் நம்ம அந்த பிரச்சனையை அணுகிற பொழுது நம்மால் அந்த பிரச்சனையை சரியாக அணுக முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம ஒரு வீட்டை பேச போகிறோம். ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு வீடு பேசினேன், ஒரு 60 லட்ச ரூபா என்கிட்ட பட்ஜெட்டு, 80 லட்ச ரூபா வீட்டு ஓனர் சொல்கிறாருன்னு. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காக பேச போகிற பொழுது நாம் அதை விட மிக தைரியமாக, மிக நுணுக்கமாக இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்கிற மனநிலையோடு போய் பேசுவோம். காரணம், அந்த பிரச்சனையினுடைய வெற்றியோ தோல்வியோ நம்மை பாதிக்கப் போவதில்லை. இந்த உலகத்தில் வெற்றி என்றும் தோல்வி என்றும் எதுவும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு நதிக்கு கூட பல லட்சம் பேரின் தாகத்தை தீர்த்த வரலாறு இருக்கிறது. ஒரு மரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நிழல் கொடுத்த வரலாறு இருக்கிறது. மழைக்கு இந்த பூமி எங்கும் செழிப்படைய வைத்த வரலாறு இருக்கிறது. மனிதர்களாக பிறந்த நாம் எதை இந்த பூமியில் விட்டுவிட்டு செல்ல போகிறோம் என்பதில்தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.